தேசிய நெடுஞ்சாலையின் தடுப்புச் சுவரில் கார் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 5 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜேசுராஜ் விவரிக்க கேட்போம். ஜேசுராஜ், இந்த விபத்து பற்றிய முழு விவரங்கள் என்ன? அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணகிரி வழியாக கர்நாடக மாநிலம் ஆனைக்கல் பகுதிக்கு ஒரு சொகுசு கார்ல 7 பேர் பயணம் செஞ்சு போறாங்க. கிருஷ்ணகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில சிஞ்சிப்பள்ளி என்ற இடத்துல சாலையினுடைய தடுப்பு சுவர்ல இந்த சொகுசு காரானது மோதி அங்குள்ள சாலை பள்ளத்துல கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது. இந்த விபத்துல பாத்தீங்கன்னா அந்த காரில் பயணம் செய்த பெங்களூரு ஒயிட்ஃபீல்ட் பகுதியைச் சேர்ந்த கிரிஜா என்ற பெண்மணியும், அதே போல ஒசூர் பகுதியைச் சேர்ந்த மம்தா என்ற ஒரு பெண்மணி 2 பேர் சம்பவ இடத்திலே இடுபாடுகளில் சிக்கி பரிதாபமாக உயிரிழக்கின்றனர். அதே போல 5 பேர் அவர்களோடு சென்ற மேலும் 5 பேர் பலத்த காயங்கள் அடைகிறாங்க. அது சம்பவ இடத்துக்கு குருபரப்பள்ளி போலீசார் அந்த பகுதிக்கு சென்று இடுபாடுகளில் சிக்கியவர்களை முதல் கட்டமாக மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதே போல 2 பேருடைய உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அங்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த விபத்து குறித்து முதல் கட்ட விசாரணையில பாத்தீங்கன்னா அந்த ஓட்டுநர் தூக்க கலக்கத்துல ஓட்டி வந்ததாகவும், அதே போல அவர் தூக்க கலக்கத்துல இருந்து ஓட்டியதனால சாலையினுடைய தடுப்பு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.